It's all for you. வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆப்பிள் கார்விங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஆப்பிள் கார்விங் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்பிளில் நம்ம இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம், அதாவது கீழ் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி முள்ளாக வர அந்த ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் உள்ள அந்த கரிஞ்ச அந்த பக்கத்தை எடுத்துக்கலாம், அது தேவையில்லை நமக்கு. ஸோ சென்டரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ நல்லா க்ளீன் பண்ண அப்புறம் நம்ம இப்போது இதிலேருந்து ஒரு வி ஷேப்பில் நம்ம இதை கவர் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம லாஸ்ட்டு ஃபைனலில் கொடுக்கக்கூடிய அதே டிசைன் கட்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு வி கட்டிங், ஒரு வி மாதிரி கட் பண்ணணும், அவ்வளோதான். சர்க்கிள் அப்படியே கட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறது அப்படியே பேக் சைடில் நம்ம யூஸ்வலாக அந்த 45 கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சரிச்சு, இன்னும் கொஞ்சம் கூட சரிச்சு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது கிளியராக ஆஃப்செட் ஆகி வந்துடும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி நம்ம சுற்றி கட் பண்ணுறோம். ஸோ இது ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும், அப்படின்னா தான் நம்மளால் அதை கிளியராக எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, வேறு ஒன்றும் இல்லை, அந்த வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை தட்டி எடுத்திங்கனாலே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா முள்ளாக நிற்கிது. ஸோ இது வி ஷேப்பில் கட் பண்ணனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் யூ ஷேப் கட் பண்ணிக்கலாம் நம்ம, இல்லை லீஃப் மாதிரி அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஆப்ஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் வி ஷேப் கட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணி மறுபடியும் வி ஷேப் கட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கட் பண்ணணும். பிகாஸ் அந்த வி பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் ஆகிடக்கூடாது. ஒரு 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஆழத்துக்கு வி வெளியே தெரியாத அளவுக்கு கட் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த ஷேப்பில் கட் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு பிரேக் ஆகாது. மேக்ஸிமம் பிரேக் ஆக வாய்ப்பு இல்லை. பட் கொஞ்சம் நீங்கள் அந்த வி ஷேப் கட் பண்ணும்போது அந்த வி வெளியே வராமல் கட் பண்ணிங்கன்னா ஓகே தான். நான் வின்னு சொல்கிறது அந்த லீஃபோட அந்த இதை சொல்கிறேன், அந்த இதழோட வியை தான் சொல்கிறேன். அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படியே வி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வின்னு சொல்கிறேன். ஸோ அதை அப்புறம் கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அதை நீட்டாக க்ளீன் பண்ணி அதை கொண்டு வந்துட்டுருக்கணும். ஒரு லீஃபுக்கும் இன்னொரு லீஃபுக்கும் ஒரு சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் 1 சென்டிமீட்டர் கேப் இருந்தால் அது கொஞ்சம் கூட ப்ரொஜெக்டாக தெரியும். ஸோ கொஞ்சம் அடர்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது, லைட்டாக அது கொஞ்சம் எடுத்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வி ஷேப்பில் கொஞ்சம் தாத்து அந்த மாதிரி எடுத்தோன்னா, 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு எடுத்தோன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இது கட் பண்ணும்போது அந்த லீஃப் அந்த வி ஷேப்பை கட் பண்ணாமல், அந்த இதில் கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக எடுங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணுங்கள். 1 வாட்டி 2 வாட்டி கட் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஒரே டைமில் எடுக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கனாலே அந்த ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்துடுச்சு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபுல்லாகவே அந்த எவ்வளோ பேட்டர்ன் வேணுமோ இப்போது. ஸோ இதில் ஒரு 10 பேட்டர்ன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ ஒரு 6 பேட்டர்ன் கொடுக்கலாம், 4 பேட்டர்ன் கொடுக்கலாம், அது எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த வி ஷேப்பை கட் பண்ணி கொண்டு வரும்போது எப்போவுமே எந்த ஃப்ளவர் பண்ணாலும் ஒரு சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுற சைஸ்லேருந்து ஒரு 1 mm 2 mm வச்சு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் அவுட்டரில் வரும்போது. அப்போ தான் அது ஒரு ரியல் லுக்கு கொடுக்கும். ஸோ எப்போவுமே லீஃப் உள்ளே சின்னதாக இருக்கும், வெளியே பெருசாக இருக்கும். அதை ஸ்டடி பண்ணோன்னாலே போதும், வேறு எதுவும் இல்லை. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கட் பண்ணிட்டு வந்தோம்னா கிளியராக உங்களுக்கு அந்த லைன் கிடச்சிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கார்விங்காக பார்க்காம இதையும் ஒரு கிராஃப்ட் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட இதில் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இது கார்விங், இது ஃப்ரூட்ஸ் கார்விங் நைஃப் தான் வேணும், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஸோ இதை ஒரு கிராஃப்ட் ஒர்க்காக நினச்சி நம்ம இதுக்கு என்ன தேவைங்கிறத யோசித்து பண்ணோன்னா தாராளமாக எல்லோரும் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் வேணுமோ நம்ம அதை அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பீஸ் பாருங்கள், கரெக்டாக வி ஷேப்பில் நான் கட் பண்ணி கொண்டு வந்துட்டு அதை அப்படியே சரிச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீஸ் அப்படியே வந்துருச்சு. இவ்வளோ தான், இதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து ஆர்டர் பேஸில் நம்ம பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த டிசைன் போடலாம், இந்த லீஃப் டிசைன் போடலாம். மீன்ஸ் யூஸ்வலாக எல்லாத்துக்குமே நம்ம போடுறது ஒரு லீஃபோட ஒரு டிசைன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பெண்டு ஆகி அந்த மாதிரி முடிகிற மாதிரி ஒரு ½ இயர்ஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைடு அதே மிரர் பண்ணி ½ இயர்ஸ் அடுத்த பக்கம் அந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கட் ஆயிரும். ஒரு இந்த லீஃப் ஷேப் வந்துடும். இடையில உள்ள பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இடையில உள்ள பீஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த பீஸ் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லீஃபோட ஒரு லுக்கு கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ என்ன கட் பண்ணியிருக்கேன், அந்த பீஸ் வெளியே வருது. ஸோ அந்த பீசஸ் எடுக்கும்போது கொஞ்சம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ்வலாக கார்விங் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம லீஃப் கட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ அடுத்த கட் பண்ணுறோமோ அது தெரியாமல் கொஞ்சம் கூட கட் பண்ணிடுவோம். ஸோ 1 mm 2 mm கூட கட் பண்ணிடுவோம். கட் பண்ணும்போது அது அந்த பீஸை டேமேஜ் பண்ணிடுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் உள்ள அது வந்து அந்த பீஸ் டேமேஜ் ஆகாமல் கட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஒரு எஸ் போட்டு அதே ஒரு பேட்டர்னை திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணிடலாம். ஒரு 2 லீஃப் பண்ணிடலாம். 2 லீஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ செகண்ட் லீஃபும் அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு லீஃபுக்கும் இன்னொரு லீஃபுக்கும் இடையில ஒரு லீஃப் போட்டாலே ஓகே, முடிஞ்சுது. ஸோ வீடியோவை வந்து பார்த்துட்டு அதே போல் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வரும். ஸோ இதுவும் வந்து ஈஸியான ஒரு கார்விங் தான். ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக வி ஷேப் கொடுப்போம், இல்லை எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக ஒரு சின்ன கர்வ் மட்டும் கொடுப்போம். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த வி ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்க அந்த ஒரு பேட்டர்னும் கீழே இருக்க பேட்டர்னும் ஒரே மாதிரி மேட்ச் ஆயிரும். ஸோ அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது எதில், அதாவது அந்த ஃப்ளவர் உட்காந்துருக்க அந்த ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னா கீழே உள்ள பேட்டர்ன் வேறவாக இருக்கணும், பேஸ் பேட்டர்ன் வேறவாக இருக்கணும், மேலே உள்ள பேட்டர்ன் வேறவாக இருக்கணும். ஸோ ஒரே பேட்டர்னில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேட்ச் ஆயிரும். ஸோ அதுவும் ஒரு டிசைன் மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து செப்பரேட்டாக கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.